அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் யூடியூப் சேனல். சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியா இருக்குன்னு நெனச்சீங்கன்னா, யூடியூப்ல வீடியோ குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒண்ணு இருக்கும். அது சேஞ்ச் பண்ணும்போது வீடியோ வந்து கிளியரா தெரியும். ஸோ இந்த வீடியோவுல மெயினா நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, டிஎன் செட் எக்ஸாம் ஹால் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி வந்து மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டிலருந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த ஹால் டிக்கெட் வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்றது? ஸோ அதுதான் மெயினா பார்க்க போறோம். பிளஸ் வந்து ஹால் டிக்கெட்ல எந்த மாரி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் குடுத்துருக்காங்க, அதுவும் நம்ம மெயினா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து கூகுள்ல மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டின்னு டைப் பண்ணாவே உங்களுக்கு இந்த மாரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இங்க பாருங்க மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி. இதுதான் வந்து அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் உடைய நேம் ஓகேங்களா? ஜஸ்ட் வந்து இது கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்ன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம எங்க போய் பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஎன் செட் 2024 ஆல் டிக்கெட் அப்படி இங்க குடுத்துருக்காங்க இல்லையா? ஜஸ்ட் வந்து ஒரு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்ன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு டிஎன் செட் அப்ளிகேஷன் ஃபார்ம்ன்னு சொல்லி இந்த மாரி ஒண்ணு வரும். ஸோ ஒன்லி ரிஜிஸ்ட்ரேஷன் கேண்டிடேட் கேன் சைன் இன் அப்படின்னு குடுத்துருப்பாங்க. இங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் டிஎன் செட்டுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, 8 நம்பர் வரும். உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, டிஎன் செட் 8 நம்பர் வரும். அதேமாரி பாஸ்வேர்டு அப்ளிகேஷன் நீங்க ஓப்பன் பண்ணும்போது பாஸ்வேர்டு குடுத்துருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த பாஸ்வேர்டு கரெக்ட்டா குடுங்க. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, என்ட்ரி கேப்ச்சா அப்படின்னு குடுத்துருப்பாங்க. இந்த கீழ இருக்கக்கூடிய வார்த்தைகள் வந்து தெளிவா இங்க வந்து டைப் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா சைன் இன் குடுங்க. சப்போஸ் நீங்க சைன் இன் குடுத்த பின்னாடி ரொம்ப டைம் ஆகுது அப்டின்னா, வெயிட் பண்ணுங்க. சப்போஸ் ஓப்பன் ஆகல சார், எனக்கு மறுபடியும் இதே மாரி தான் வருது அப்டின்னா, நெறைய பேர் ஒரே டைம்ல ஒரே வெப்சைட்லருந்து ஓப்பன் பண்றதால கொஞ்சம் ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஓகேங்களா? ஸோ, அதனால நீங்க எகைன் குடுங்க. 1 ஆர் 2 டைம்ஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா, மேல வந்து உங்களுக்கு டிஎன் செட் எக்ஸாம்க்கு உண்டான ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட்ன்னு சொல்லி ஒரு ஸ்பெசிஃபிக்காவே குடுத்துருப்பாங்க. பார்த்தாவே தெரியும். நீங்க அங்க போய் டைரக்ட்டா வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதேமாரி இந்த டிஎன் செட் எக்ஸாம்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் என்னைக்கு எக்ஸாம்னு சொல்லி எல்லாமே டீட்டெயிலா குடுத்துருப்பாங்க. இங்க பாருங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்ட்ரி டைம் ஓகேங்களா? சப்போஸ் வந்து நீங்க மார்னிங் ஷிஃப்ட்டா இருந்தீங்கன்னா, காலையில 8 மணிக்கெல்லாம் நீங்க வந்து அந்த என்ட்ரி டைம் வந்து குடுத்துறணும். கேட் குளோசிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, 8:30க்குள்ள கேட் வந்து குளோஸ் ஆயிரும். ஓகேங்களா? டைம் வந்து நமக்கு எப்ப ஸ்டார்ட் ஆகும்னு கேட்டீங்கன்னா, 9 டூ 12 மணி வரைக்கும் டைம் இருக்கு. 8 மணிக்கெல்லாம் போயிருங்க. ஏன்னா லேட்டா போக வேண்டாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க 8 மணியிலிருந்தே உங்களுடைய ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்னால ஃபர்ஸ்ட்டு வந்து எக்ஸாம் ஹாலுக்குள்ள என்ட்ரி பண்ண முன்னாடி நம்ம ஹால் டிக்கெட் குடுக்கணும். நெறைய ப்ராசஸ் வந்து இருக்கு. அவங்களும் வந்து நீங்க வந்துட்டீங்கன்னு சொல்லி கம்ப்யூட்டர் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. வித் உங்களுடைய லைவ் ஃபோட்டோ பிக்லாம் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ, அதனால நீங்க மறக்காம அத்தன பேருமே 8 மணிக்கு டான்னு அந்த டைம்ல வந்து உங்களுடைய எக்ஸாம் சென்டருக்கு போயிருங்க. 8:30க்கு வரையும் டைம் இருக்கு. ஓகேங்களா? அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹால் டிக்கெட்ல என்னென்ன கேட்டுருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த கேண்டிடேட் ஃபோட்டோ ஓகேங்களா? சேம் அப்லோட் ஆன் தி அப்ளிகேஷன் ஃபார்ம். நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அப்ளை பண்ணும்போது எந்த ஃபோட்டோ குடுத்துருக்கிறீங்களோ, அந்த ஃபோட்டோ வந்து இங்க வந்து நீங்க கொண்டு வரணும். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் தம்பிள் பிரஸ் வந்து இங்க நம்ம குடுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது தான் நீங்க குடுக்கணும். ஓகேங்களா? எக்ஸாம் சென்டருக்கு உள்ள போகும்போது உங்கள வெரிஃபை பண்ணும்போது இந்த இடத்துல வந்து பிரஸ் பண்ண சொல்லுவாங்க. அப்பதான் நீங்க வந்து அந்த தம்முல் வந்து இங்க வைக்கணும். ஸோ மறந்துட வேண்டாம். அதேமாரி எக்ஸாமுக்குள்ள உள்ள போன பின்னாடி மறுபடியும் வந்து கேண்டிடேட் சிக்னேச்சர் வந்து குடுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமானது. நீங்க 8:00 நீங்க வந்து எக்ஸாம் சென்டருக்கு போயிட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி சில டீட்டெயில்ஸ் வந்து சொல்லுவாங்க. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி இங்க டீட்டெயிலா குடுத்துருக்காங்க. கேண்டிடேட் மஸ்ட் பி ரீச் த சென்டர் டைம் ஓகேங்களா? அந்த டைமுக்குள்ள நீங்க எக்ஸாம் சென்டருக்குள்ள போயிரணும். 2வது நம்ம என்னலாம் கொண்டு போகணும், எதெல்லாம் கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லி நெறைய லிஸ்ட் வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒன் பை ஒன்னா படிச்சு பாருங்க. அதேமாரி உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஒரு 3 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்க என்ன அப்ளிகேஷன் ஃபார்ம்ல எந்த ஃபோட்டோ வச்சிருக்கிறீங்களோ, அதே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொண்டு போங்க. மறக்காம உங்களுடைய ஐடென்டிட்டி கார்டு வந்து கண்டிப்பா கொண்டு போகணும். இங்க பாரு குடுத்துருப்பாங்க. "த கேண்டிடேட் வில் பி பர்மிட்டட் டூ கேரி ஒன்லி ஃபாலோயிங் ஐட்டம்ஸ்" ஓகேங்களா? நம்ம என்ன கொண்டு போலாம்னா, டிரான்ஸ்பரன்ட்டா இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில வந்து கொண்டு போகலாம். 2வது வந்து பால் பாயிண்ட் பென் வந்து கொண்டு போகலாம். ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். அதோட A4 ஷீட் ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் வேலிட் ஐடி ப்ரூஃப் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க.
நீங்க அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது, நீங்க எந்த ஐடி வந்து குடுத்துருக்கிறீங்களோ, அந்த ஐடி ஆதார் கார்டு குடுத்துருக்கிறீங்களா, ஓட்டர் ஐடி குடுத்துருக்கீங்க, சில பேர் டிரைவிங் லைசென்ஸ் குடுத்துருப்பீங்க. ஸோ, அதனுடைய ஒரிஜினல தான் நீங்க எடுத்துட்டு போகணும். ஜெராக்ஸ் வந்து எடுத்துட்டு போகக்கூடாது. ஸோ, ஆல் டிக்கெட் மஸ்ட் பி நீங்க கொண்டு போகணும். 2வது உங்களுடைய பாஸ்போர்ட் வந்து கண்டிப்பா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கண்டிப்பா நமக்கு தேவைப்படும். ஸோ, மறக்காம ஒரு 3 இல்லைன்னா 4 பாஸ்போர்ட் சைஸ் அப்ளிகேஷன் எந்த பாஸ்போர்ட் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருக்கிறீங்களோ, அதே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவ கொண்டு போங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கேட்ஜெட்டும் நம்ம உள்ள கொண்டு போகக்கூடாது. ஓகேங்களா? உங்களுடைய வாட்சு இந்த மாரி செல்ஃபோனு எந்த ஒரு கேட்ஜெட் வந்து எலக்ட்ரானிக் கேட்ஜெட் வந்து கொண்டு போகக்கூடாது. அதெல்லாமே எடுத்துட்டு போனீங்கன்னா, உங்க பேக்ல வச்சுருங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் வேலிட் ஐடி ப்ரூஃப். ஐடி ப்ரூஃப்ங்கிறது முக்கியமானது. தயவு செஞ்சு மறக்காம உங்களுடைய அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது எந்த ஐடென்டிஃபிகேஷன் கார்டு வந்து ஐடென்டிஃபிகேஷன் கார்டு குடுத்தீங்களோ, அதனுடைய ஒரிஜினல் ஐடி வந்து எடுத்துட்டு போங்க. மறந்துற வேண்டாம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.